நம்ம இந்த வாழ்க்கையில் பற்று இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறார். எந்த பற்றும் இருக்கக்கூடாது. பற்று இருக்கக்கூடாது அப்படின்னா, பூக்காரர் அழகாக மெதுவாக பறிப்பார், பிடிச்சி இழுக்க மாட்டார். அழகாக அந்த பூ வந்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி பறிப்பாரோ அது மாதிரி நான் சுதந்திரமாக இருக்கணும், அடுத்தவங்களும் சுதந்திரமாக இருக்கணும். இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு டிசைட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்லேயே நம்ம ஒரு டிசைட் பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, நாம் ஒரு பதில் சொல்வோம். ஒருவேளை நாம் சொல்கிற பதில் சரியாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். ஒருவேளை அவங்க சொன்ன பதில் சரியாக இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கிற திறமை நமக்கு இருக்கணும். அதுதான் பற்றில்லாத வாழ்க்கை. மற்றவங்களுடைய உணர்வுகளையும் மதிக்கணும். அதற்கு மரியாதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், பற்று இருக்காது. நான் தான் செய்யணும், நான் சொன்னது தான் எடுத்துக்கணும், நான் நினச்சாதான் கரெக்டாக இருக்கும், அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு எப்போ நினைக்கிறோமோ அது வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாக ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்கும். அதோட அவங்க ஒரு லைஃப் பிளானிங்கில் வந்திருப்பாங்க இந்த பூமிக்கு. அவங்களுக்கு ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு லெசன் இருக்கும். ஆனால் எல்லா லெசனையும் நானே வந்துட்டு இல்லை இப்படி செஞ்சதான் நல்லாயிருக்கும், இல்லை அப்படி செஞ்சதான். ஒரு சோப்பு வாங்குறதுலேருந்து இந்த சோப்பு தான் இந்த உடம்புக்கு நல்லது, இது நான் தான் சொல்கிறேன். இல்லை, ஒருவேளை அவருக்கு வேறு சோப்பை பிடிச்சிருக்கலாம், அதை வாங்குறதுக்கு அவங்கள விடணும். நாம் விடாமல் இல்லை இந்த சோப்பு யூஸ் பண்ணால் தான் நல்லது, நான் அந்த யூடியூப்பில் அந்த சேனலில் கேட்டேன், இந்த யூடியூப்பில் நான் இந்த சேனலில் கேட்டேன், இதுதான் நல்லது, அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க நினச்சாங்கன்னா வாங்கட்டும். ஒருவேளை கஷ்டப்பட்டால், ஒரு முறை கஷ்டப்பட்டால் இன்னொரு முறை என்னவார், அதுக்கடுத்து அவர் போக மாட்டார். அது மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய அவங்களுடைய திறமைக்கு நாம் ஊக்குவிக்கணும். அப்படி இருக்கணுமே தவிர எல்லா டிசிஷனும் நாமளே எடுக்கக்கூடாது. அதுதான் பற்றற்ற வாழ்க்கை. அதை விட்டுட்டு பற்று இல்லாமல் இருக்கிறதுனா, அவங்களுக்கு சாப்பாடு வைக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்துட்டு நான் துணி துவைக்க மாட்டேன், நான் வந்துட்டு வீட்டை பெருக்க மாட்டேன், இது இல்லை பற்று இல்லாத வாழ்க்கைங்கிறது. எந்த கடமைகளும் செய்யாமல் உட்காரத்தில்லை பற்று இல்லாத வாழ்க்கை. அடுத்தவங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்து நாமளும் சுதந்திரமாக இருக்கணும். அதுதான் பற்றற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாலவக்கம். இந்த பாலவக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மூடன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், ஒரு ஞானி எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் வந்துட்டு மூடன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, எழுத படிக்க தெரியாதவன் மூடன் கிடையாது. இல்லை உலக அறிவே இல்லை அப்படிங்கிறவன் மூடன் கிடையாது. நாம் எப்போ சொல்லுவான், என்ன படிச்சிருக்கியா, முட்டாள் மாதிரி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் இல்லை முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக அறத்தை, அதாவது ஒழுக்கத்தை பற்றி தெரிஞ்சிக்காதவன், தன்னை பற்றி தான் தெரிந்து கொள்ளாதவன், தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் ஒரு வேலையை செய்கிறானே அவன்தான் மூடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இன்னொன்று அழகாக சொல்கிறார். என்னென்னா, விழித்திருப்பவனுக்கு இரவு நீண்டது, களைத்தவனுக்கு பாதை நீண்டது, தர்மத்தை அறியாத மூடனுக்கு பிறவி பெருங்கடல் மிகவும் நீண்டது. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், ஐயோ டைமே போக மாட்டேன், 2 தான் ஆச்சா, 3 தான் ஆச்சா, 4 தான் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் இரவு முடியலையே அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மூடனுக்கு எப்படி இந்த வாழ்க்கைன்றது கஷ்டமாக இருக்குமா. இந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒருவன் நினைக்கிறான்னா அவன் தன்னை பற்றி அறிந்து கொள்ளாத மூடன். ஒரு கரண்டியில் சமையல் செய்கிறோம், சமையல் செஞ்சு டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒரு கரண்டியில் எடுக்கிறோம், அதை நாம் தான் டேஸ்ட் பார்க்குறோம். அந்த கரண்டி என்றைக்காவது டேஸ்ட் பார்த்துருக்கா, அதுக்கு தெரியுமா, தெரியாது இல்லையா. அது மாதிரி மூடன் எப்படிப்பட்டவன்னா, தான் கஷ்டத்தில் இருக்கோன்றது கூட அவனுக்கு தெரியாது, தான் செய்கிறது தவறுன்றது அவனுக்கு தெரியாது. யாராவது வந்து சொன்னால் கூட அவனுக்கு எப்படி இருக்கணும்னா கோபம் வரும். நீ இந்த தப்பை செஞ்ச அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா அவன் மூடன். ஒருத்தர் வந்துட்டு நம்மளை யாராவது சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமாக கோபம் வரக்கூடாது. அப்படி கோபம் வருதுன்னா அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஞானி எப்படி இருப்பான் அப்படின்றத சொல்கிறார் பாருங்க. ஞானி ஒருத்தர் வந்துட்டு தப்பு சொல்கிறாரு, நீ செஞ்சது தப்பு, இதனால் இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, அச்சோ அப்படியா, நான் செஞ்சது ஆமாம், நான் தப்பு, நான் சரி செய்துக்கிறேன் அப்படின்னு ஒரு புதையல் மாதிரியாம். ஒருத்தர் நம்மளை தவற சுட்டி காட்டுறாங்களாம், ஒரு புதையல் மாதிரி. ஒரு புதையல் கிடச்சா எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, எடுத்து போய் பீரோவில் வச்சு பத்திரமா பூட்டி வைப்போம் நம்ம. அது மாதிரி ஒருத்தர் யாராவது நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும்.
ஏற்றுக்கிட்டு தன்னைத்தான் செதுக்கி கொள்ளணும். எப்படி ஒரு சிற்பி தேவையில்லாததில் தான் எடுப்பார். ஒரு பாறை இருக்குன்னா தேவையில்லாததெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுது? அழகான ஒரு சிலை உருவாகுது இல்லையா? ஒரு கரை படிஞ்ச இடத்துல அந்த கரையை க்ளீன் பண்ணால் அந்த இடம் எவ்வளோ தூய்மையாகுது. அது மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஒன்று சரியில்லை, அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? சந்தோஷமாக எடுத்துக்கணும். அப்படி நாம் ஞானிங்கிறவர் எப்படி இருப்பார்னா, தன்னை பற்றி யாராவது குறை சொன்னால் கூட அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அந்த குறையை போக்கிக் கொள்பவனே ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னொரு விஷயம், 1000ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னா, பயனற்ற 1000 வசனங்கள் பேசுகிறதை விட ஒரே ஒரு அமைதி தரும் ஒரே ஒரு சொல் அது போதும் அப்படிங்கிறார். நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, நம்ம பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், நிறைய பேசுகிறோம். ஆனால் பேசும்போது அது எல்லாமே வீணான பேச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம கேட்கும்போது எவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி போர் வீரன் யார் உண்மையான போர் வீரன் அப்படின்னா, நீங்கள் வெளியே போய் எவ்வளவோ போர் செய்துட்டு இருக்கிறவர் கிடையாது, ஆனால் தன்னைத்தான் வென்றவன், தன்னை பற்றி அறிந்து வெல்லக்கூடியவன் ஒருவனே சிறந்த போர் வீரன் அப்படிங்கிறார். அதே போல் மாதந்தோறும் 100 ஆண்டுகள் பல 1000 யாகங்கள் செய்வதை விட தம்மைத்தாம் அடக்கி வெற்றி கொண்டவரை ஒரே ஒரு நிமிடம் வணங்குவது சாலச் சிறந்தது. நாம் 100 யாகங்கள் செஞ்சால் கூட அது பலனில்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் சத்தியத்தை தெரிந்த ஒருவரை நாம் வணங்குவது, அவருக்கு நாம் வணக்கம் தெரிவிக்கிறது, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நாம் வச்சுக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மாஸ்டர்ஸ். ஓகே, நம்ம அடுத்து அர்த்தமுள்ள பேச்சுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த பேச்சு பேசுனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 10 வகையான பேச்சு நமக்கு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த 10 வகையான பேச்சு என்னென்னா, நம்ம ஆசைகளை அதிகப்படுத்துகிற பேச்சு இருக்கக்கூடாது, சுருக்கிக்கணும் அப்படின்னா தேவையான ஆசைகள் மட்டுமே இருக்கணும், தேவையில்லாததை நாம் ஒதுக்கணும். அப்படிப்பட்ட பேச்சுகள் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். கிடைத்தவற்றில் திருப்தி, இன்னும் வேணுன்ற பேச்சுகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை திருப்தி படுத்தக்கூடிய பேச்சுகள் இருக்கணும். அதுக்கடுத்து தனிமையில் இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் மெடிடேட்டருக்கு அது கஷ்டமே கிடையாது இல்லையா? நிம்மதியாக அழகாக உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிக்கலாம், என்னை விட்டா போதும் அப்படின்னு இருப்போம். ஸோ அப்போ தனிமையில் இருக்கிறத பற்றி சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய பேச்சுகள் இருக்கணும். தேவையற்ற கூட்டங்களுடன், இப்போ உலகியல் விஷயங்கள் இருக்குது, நியூஸ் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து அந்த நியூஸ் என்னாச்சுன்னு ஒரு நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருந்தால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே நியூஸே திருப்பி போடுவான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. தேவையான பேச்சுகள் இருக்கிற அந்த கூட்டங்களோடு நாம் இருந்தால் போதும். இந்த 4மே எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுக்கும். அதுக்கடுத்து மனதை சீர் செய்யும் முயற்சி, நம்ம மனசுக்கு எது சரியோ நல்லது ஏதோ அதை கற்றுக் கொடுக்குற அந்த முயற்சியை நாம் செய்யணும். இது வேண்டாம்மா, இது நமக்கு கஷ்டம், இது எப்படி செஞ்சால் தப்புன்னு நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்வோமோ அதே போல் நம்ம மனசுக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த முயற்சியை நாம் செய்யணும். அது தவறான வழியில் போகுதுன்னா கூட தப்பு, இது நமக்கு வேணாம், நாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சொல்லக்கூடிய. அதுக்கடுத்து ஒழுக்கமாக இருக்கிறத பற்றி பேசணும். அதுக்கடுத்து மனம் ஒருநிலைப்படுத்துதல், தியானம். நமக்கு தெரியும் தியானம் செஞ்சால் நல்லதுன்னு எப்படி சொல்கிறோமோ அந்த தியானத்தை பற்றிய பேச்சுகள் நம்மக்கிட்ட இருக்கலாம். மெய்யறிவு ஞானத்தை பற்றிய பேச்சுகள் இருக்கலாம். உலகியல் பற்றிலிருந்து விடுதலை பெறுதல், நம்ம இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பேச்சுகள். முக்தியை நோக்கி இருக்கும் பேச்சுகள், இப்படிப்பட்ட பேச்சுகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர்ஸ், எப்படி வாழணுங்கிறத, என்ன செய்யணும், நம்ம மனசை எப்படி செம்மைப்படுத்தணும், மனசை சாதனைக்கு மாற்றுறதும் சோதனைக்கு மாற்றுறதும் நாம தாங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை சாதனையாக மாற்றுவோம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்குமே நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.